என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை நீ பதற்றப்படாமல் கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, என்னாலும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடமிட்டு நடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவர்களின் வேடம் கலைந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த துரோகியை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும். சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளை வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி வைக்கவும் முடியும். பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிடத்தான் முடிவு செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து அழுகின்ற போதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுவிடவில்லை. ஏனோ நடக்கிறது, எதர்ச்சியாகத்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ளாமல் இருந்தது அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம். என் தங்கமே, சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனம் என்ற ஒன்றுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே, சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள். தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு, தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள். இங்கு ஒன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று. இப்போது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை. இவர்கள் யார் என்று. என் தங்கமே, உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும். ஆனால் உன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதனையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை. யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாருமே பிறக்கவில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில்தான் இருக்கின்றது. தனக்கு எது சரி எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்கின்றது. இன்னொருவரை நம்பிதான் பிழைப்பு நடந்துவிட வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபோதும் நாடாதே. தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நீ வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் என்றென்றுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகங்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் என் பிள்ளை, அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதனால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கின்றாய்.
அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றவர்கள், மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து விடுகின்றாய். இவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய். என் தங்கமே, துரோகம் என்பதே அதுதானே, உடன் இருப்பவர்கள் செய்வதுதானே. நிச்சயமாக இவர்கள் இதனை செய்வார்களா என்று கேட்டால் அதை யாராலும் நம்பிவிட முடியாது. இது இயல்புதான். அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால், அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால், குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அம்மாவிற்கு சில நேரங்களில் உன்மீது அதனால்தான் கோபம் வந்து விடுகின்றது. நாம் எவ்வளவோ சொல்லியும் நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். அம்மா யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று ஒரு ஆதரவுக்கு யாருமே வேண்டாமா என்று நினைக்காமல், உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா? ஆதரவு அவசியம், ஆறுதலுக்கு ஆள் தேவைதான். ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்கப் போவதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையா? பேச்சு துணைக்கு யாரும் இல்லையா? தெய்வத்தை அதிகமாக நம்பு. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்காதது தெய்வம் மட்டும்தான். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தெரிச்சல் படாதது தெய்வம் ஒருவர்தான். அதனால் உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் உன் தாயானவள் என்னோடு பகிர்ந்து கொள். நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கின்றேனா? என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையையும் நீ நாடி நிற்க மாட்டாய். உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அது உன் தாயானவள் என்னைப் போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாது. உண்மை எது பொய் எது என்று உன்னால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை. எல்லோரிடத்திலும் ஒரு வரைமுறையோடு தான் நீ பழக வேண்டும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு பழக வேண்டும். யாரும் உன்னை பார்த்து தள்ளி நில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாக ஆகி அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ விலகி விட வேண்டும். அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். இதனை செய்கின்ற பிள்ளைகள்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். என் தங்கமே, முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனென்றால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் குழந்தையே? அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.